கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து அதிசயமாக அற்புதமாக உங்களுக்கு அருளிச் செய்து நீங்கள் எம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற மிஷனருடைய பெயர் ஹென்றி ப்ளூச்செவ். இவருடைய காலம் 1677 முதல் 1746 வரை. இவருடைய நாடு ஜெர்மனி, இவருடைய தரிசன பூமி இந்தியா. நாம் வாழும் காலம் மிஷனரி யுகம். திருச்சபைகளும் மிஷனரி இயக்கங்களும் இணைந்து பணியாற்றும் காலமும் கூட. மேல்நாட்டு மிஷனரிகள் இந்திய நாட்டில் விட்டுச் சென்ற பணிகளை தொடர ஊக்கப்படுத்தும் காலம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பயன்படுத்த ஆண்டவர் நம்மை அழைக்கும் காலம். ஹென்றி என்ற மாமனிதர் சீகன் பால்குவின் சிறந்த நண்பர். ஐரோப்பியரின் காலனி ஆதிக்கம் இந்தியாவில் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த போது இந்திய மக்களுக்கு கிறிஸ்துவாகிய நற்செய்தியை அறிவிக்க இந்தியாவிற்கு வந்த உடன்பிறவா சகோதரர்களே இவ்விருவர். ஜெர்மனி தேசத்தில் பிறந்த ஹென்றி இறையியல் கல்வி கற்றவர். ஆண்டவரின் திட்டம் ஏற்ற சமயத்தில் நிறைவேறும். தம் ஊழியர்களை சரியான நேரத்தில் அவர் தெரிந்து கொள்கிறார். டென்மார்க் அரசர் 4ஆம் ஃபிரெடரிக் மன்னரின் மூலமாக இந்திய மண்ணில் காலடி எடுத்து வைத்தார் ஹென்றி. போர்ச்சுகீசிய மொழியை படித்து சீகன் பால்குடன் ஊழியத்தை ஆரம்பித்தார். 1707ஆம் ஆண்டு 5 போர்ச்சுகீசியர்கள் ஞானஸ்தானம் பெற்றனர். ஒரு சமயம் டென்னிஸ் போதகர் ஒருவர் தனது தாயகம் திரும்பும்போது தன் அடிமை வேலைக்கார பெண்ணை வேறொரு லூத்துரன் பெண்ணிற்கு விட்டதை ஹென்றி கண்டார். சிங்கம்போல் சீறினார், புயலென கிளம்பினார். அடிமைத்தனம் மக்களிடம் காணப்பட்டதை அடியோடு அகற்ற வீறு கொண்டு எழுந்தார். மனிதாபிமானம் இல்லாத இச்செயலை மண்ணிற்குள் புதைக்க உறுதி கொண்டார். இதனால் பெரும் பகை எழும்பியது. ஆயினும் கிறிஸ்து காட்டிய வழியே சிறந்த வழி என்பதை மக்களுக்கு போதித்தார். சமத்துவமான சமுதாயம் மலர்ந்திட வழிவகுத்தார். போர்ச்சுகீசிய மற்றும் டென்னிஸ் மொழி பள்ளிகளை நிறுவி சிறந்த ஆசிரியராக அவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தார். சீகன் பால்குவின் மூத்த உடன் ஊழியராக செயல்பட்ட சிறந்த பணிகளை ஆற்றி தம் தாயகம் திரும்பி போதகராக பணியாற்றினார். அன்பானவர்களே, தமிழ் மக்களுக்கு இந்திய திருச்சபைகளுக்கு தூணாக விளங்கிய இவரை மறக்கலாமா நாம்? வேதா இப்படியாக சொல்லுகிறார்: நாம் இவ்வுலகத்திற்காக உருவாக்கப்படவில்லை, நித்தியத்திற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம். எனவே ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவோம் என்கின்றார். அன்பானவர்களே, அடிமைத்தனம் என்பது முட்டாள்களின் சிந்தனை. அடிமைத்தனம் கூடவே கூடாது. கிறிஸ்து இயேசுவும் நம்மை மீட்டெடுத்து என் பிள்ளை, என் சகோதரன், என் நண்பர் என்று நம்மை அடையாளப்படுத்துகின்றார். நாம் தான் சில நேரங்களிலே ஆண்டவரே உமக்கு அடிமை என்று முழக்கமிடுகின்றோம். இல்லை பிரியமானவர்களே, நம்மை பிள்ளையாக அவர் தெரிந்தெடுத்திருக்கின்றார். அடிமைத்தனத்தை அவர் ஒருபோதும் விரும்புவதில்லை. இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாமும் இந்த உலகத்தில் பிற மனிதர்கள் யாராயிருப்பினோம், அவர் எவ்வகையான சூழ்நிலையில் இருக்கிறவர்களாய் காணப்பட்டாலும் சரி, அவர்களை அடிமை கொள்வதற்கு நமக்கு உரிமை இல்லை. அவர்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் சுதந்திரவாளிகள். ஆம், அடிமைத்தனம் எந்த ரூபத்தில் எந்த இடத்தில் தலை தூக்கினாலும் அதை முறியடிக்க வேண்டும், அதை நிர்மூலமாக்க வேண்டும், அந்த விஷத்தன்மையை முறித்து போட வேண்டும். இது நம்முடைய தலையாய கடமை. அன்பானவர்களே, நாம் யாரையாவது அடிமை கொள்கிறோமா? மனைவியை, பிள்ளைகளை, தகப்பனை, கணவனை, உறவுகளை, வேலை செய்கிறவர்களை நாம் அடிமை கொள்கிறோமா? வறியவர்களை, ஆதரவற்றவர்களை அடிமை கொள்கிறோமா? யாரையும் அடிமை கொள்ளாதிருங்கள். அடிமையில் இருக்கிறவர்களை மீட்டெடுங்கள். இதுவே கிறிஸ்து இயேசுவின் சிந்தை. இந்த சிந்தை நமக்குள்ளும் அனலாக பற்றி எறியட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம், எரேமியா 9ஆம் அதிகாரம், மத்தேயு 20ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியிலே வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.